வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, ரேவதி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. கார்த்தி நேரா ரேவதியோட ரூமுக்கு போறாரு. ரேவதி நேரா கார்த்திய பார்த்ததோட செம கோவப்படுறாங்க. கார்த்தி கிட்ட, இங்க எதுக்கு நீ இப்ப வந்த? உனக்கு இந்த ரூம்குள்ள வர்றதுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு கேக்குறாங்க. கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, என் மேல நீங்க ரொம்ப கோவத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா சொல்றத புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே சூழ்நிலையாலதான் நடந்தது. நான் உங்க கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு ஒன்னும் திட்டம் போட்டு இதையெல்லாம் நான் எதையுமே பண்ணவே இல்லை. எல்லாமே சூழ்நிலையால நடந்தது. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, போது நிப்பாட்டு, உன் பேச்ச நான் கேட்க முடியாது. நான் எவ்வளவு நம்பின உன்ன. இந்த வீட்டுல சித்தி உன்னை பல தடவை நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பல தடவை அவங்க அப்படி சொல்லியும் நான் அவங்கள பேசியிருக்கேன். கண்டிப்பா அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படின்னு உனக்கு நான் ரொம்ப சப்போர்ட்டா பேசியிருக்கேன். ஆனா கொஞ்சமாவது நீ அதுக்கு மரியாதை கொடுத்தியா? கடைசியில எனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணியிருக்க. நீ இப்படி பண்ணுவ அப்படிங்கறது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இங்க பாரு, நான் என்னைக்குமே உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். மகேஷ் பாவம், இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கூட எனக்கு தெரியல. மாயா எனக்கு போன் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க. மகேஷ் இன்னும் வீட்டுக்கு வரலையா? இங்க பாரு, நீ நினைச்ச மாதிரிதான் என்ன திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டியல்ல, இனிமேலும் அவரை எதுக்கு நீ விடாம வச்சிருக்க? அவரை மரியாதையா விட்டுரு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் அவரை கடத்தவும் இல்ல. நான் அவரை எப்படி கடத்துவேன்? அப்ப ரேவதி சொல்றாங்க, எப்படி கடத்துவியா? அவன் இருக்கிறதுனால தானே உன்னால என்ன கல்யாணம் பண்ண முடியல. அதனாலதான் நிச்சயதார்த்தத்துல எப்படி அவனை கடத்தி என்ன நிச்சயம் பண்றதுக்காக திட்டம் போட்டியோ அதே மாதிரிதான் இப்ப அவனை கடத்திட்டு என்ன கல்யாணம் பண்ணிருக்க. அதான் நீ நினைச்சது நடந்துருச்சு. அந்த மகேஷ தயவு செஞ்சு விட்டுரு. அவரு ரொம்ப பாவம், இன்னசென்ட். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க ரேவதி மேடம், நான் மகேஷ கடத்தவே இல்லை. அவன் எங்க போனா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ரேவதி சொல்றாங்க, போதும் டிரைவர் ராஜா, தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், அந்த மகேஷ் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. அப்பதான் சாமுண்டீஸ்வரி வராங்க. வந்துட்டு, மாப்பிள்ள இங்க என்ன நடக்குது? இப்ப எதுக்கு ரேவதி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, நான் இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு மகேஷ் எங்கன்னு சொல்லுங்க. அதான் என்ன திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டாரே. சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இந்த பிரச்சனைய நீ இன்னும் விடலையா? இன்னும் டிரைவர் ராஜா மேல பழி சொல்லிக்கிட்டே தான் இருக்கியா? இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. இங்க பாரு, உன்னை நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. அதனாலதான் நீ டிரைவர் ராஜா மேல சந்தேகப்படுற. இந்த வீட்டுல எல்லாரும் டிரைவர் ராஜா மேல பழி போடும் பொழுது நீ அவருக்கு சப்போர்ட்டா நின்ன. ஆனா இப்ப அவரை பத்தி இப்படி பேசுறேன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த மாயா ஏதாவது உன்கிட்ட டிரைவர் ராஜாவை பத்தி தப்பா சொன்னாளா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, ஒருத்தர் சொல்லிதான் நான் தப்பா நினைச்சுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதான் நடக்கிறத பார்த்தாலே தெரியுது. இந்த டிரைவர் ராஜா ஆரம்பத்துல இருந்து என் மேல ஆசை வச்சிருந்திருக்காரு. அதனாலதான் என்ன கல்யாணம் பண்றதுக்காக இப்படி ஒரு பிளான பண்ணிருக்காரு. எனக்கு இவரை பார்க்கவே கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. தயவு செஞ்சு இவரை இந்த இடத்த விட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னதோட சாமுண்டி சரி ரேவதிய பார்த்து, ரேவதி, மாப்பிள்ளைய பார்த்து இப்படி எல்லாம் பேசவே கூடாது. இங்க பாரு, உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு, அத பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட, டிரைவர் ராஜா வாங்க உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி வெளியில போறாரு. அப்ப ரேவதி செம்ம கோவமா உட்காடுறாங்க. அப்பதான் மாயா வீட்டுல, சே, மகேஷ் எங்க போனானே தெரியல. இந்த சிவனாண்டி சந்திரா பேச்ச கேட்டதுக்கு பதிலா எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருக்கணும். கடைசியில இவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்ததுனால இப்ப மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறது கூட எனக்கு தெரியல. நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையே. மகேஷ் ரொம்ப பாவம். அந்த டிரைவர் ராஜா தான் நினைச்ச மாதிரி அந்த ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டான். மகேஷ விடலாம்ல, எதுக்காக கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு
மாயாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதே நேரத்துல மாயா நினைக்கிறாங்க, சரி இந்த சான்ஸை நம்ம சும்மா விடக்கூடாது. ரேவதி கிட்ட அடிக்கடி சொல்லி இன்னும் அந்த டிரைவர் ராஜா மேல கோவத்தை அதிகரிக்கணும். அப்பதான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ட்டு நேரா ரேவதிக்கு போன் பண்றாங்க. ரேவதி போன் அட்டன் பண்ணி, ஹலோ மாயா சொல்லுங்க. அப்ப மாயா அழுகுறாங்க, ஐயோ ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி அதிர்ச்சியாகி, மாயாக்கா ஏன் இப்படி அழுகுறீங்க, தயவு செஞ்சு அழாதீங்கக்கா. மாயா சொல்றாங்க, ரேவதி எப்படி ரேவதி அழாம இருக்க முடியும், என் பிள்ளை மாதிரி வளர்த்தேன் மகேச, கடைசியில அவரை காணும். எனக்கு இருந்த உறவுன்னா அவரு ஒரே ஒருத்தர் மட்டும்தான். இப்ப அவரும் காணாம போயிட்டாரு. உனக்கு கல்யாணம் ஆனத்துல இருந்தே அவரை காணும். யாருதான் அவரை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அந்த டிரைவர் ராஜா தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு இன்னும் எதுக்கு வந்துட்டு அவன் மகேஷ கடத்தி வச்சிருக்கான். அவன் நினைச்ச மாதிரிதான் எல்லாம் நடந்துருச்சே ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நானும் இந்த டிரைவர் ராஜா கிட்ட பல முறை கேட்டேன், மகேஷ எங்க வச்சிருக்கீங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுருங்கன்னு நானும் பல தடவை கெஞ்சி கேட்டேன். ஆனா அவரு கொஞ்சம் கூட அசைவு கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒவ்வொரு நேரமும் மகேஷுக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோன்னு. அப்ப மாயா அழுகுறாங்க, ஐயோ ரேவதி என்ன இப்படி சொல்ற, நீயே இப்படி சொல்லிட்டேன்னா எப்படி. அந்த டிரைவர் ராஜா கிட்ட எப்படியாவது கெஞ்சி கேட்டு மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்க ரேவதி சொல்றாங்க, அக்கா கவலைப்படாதீங்க, மகேஷுக்கு எந்த ஆபத்து வராது. அப்படி அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு கண்டிப்பா இந்த டிரைவர் ராஜாவை நான் சும்மா விட மாட்டேன். இது கேட்டதோட மாயாவும், சரி ரேவதி, நீ அந்த டிரைவர் ராஜா கூட சேர்ந்து வாழ போறியா, அவன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகியை எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால நீ தயவு செஞ்சு அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காத. இது கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, அக்கா என்ன இப்படி பேசுறீங்க, என்னால கண்டிப்பா அவனை மன்னிக்கவே முடியாது. என் வாழ்க்கையிலேயே முதல் எதிரி அப்படின்னா அவன்தான். இப்படி கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்டி என் லைஃபையே அழிச்சிட்டான். அவனை போய் நான் எப்படி மறப்பேன். கண்டிப்பா நான் அவனை பழி வாங்காம விட மாட்டேன். அவன் இந்த வீட்டுல என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு சொத்தையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பாக்குறான். அவன் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், அவனோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் எங்க அம்மாவுக்கு நிரூபிச்சு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தலன்னா என் பேரு ரேவதி இல்ல அப்படின்னு சொன்னதோட மாயாவும், சூப்பர் ரேவதி, எங்க நீ அந்த டிரைவர் ராஜாவை ஏத்துக்கிட்டு உங்க அம்மா சொன்ன மாதிரி ஹாப்பியா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல ரேவதி, நீ ஒரு முடிவோட தான் இருக்க, இப்படியே இரு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நம்ம ரேவதிய காமிக்கிறாங்க. அப்பதான் ரேவதி வந்துட்டு ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்தி கிட்ட பேசுறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே இந்த கல்யாணத்துல ரேவதிக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னேன். கொஞ்சமாவது சொன்னேன், நீ கேட்டீங்களா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாரு டிரைவர் ராஜா, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த ரேவதி இப்போதைக்கு குழப்பத்துல இருக்கா. அந்த மாயாவும் மகேஷும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து ரேவதி கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறது தெரியல. அதனாலதான் அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரேவதிக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது புரிய வரும். அதுக்கப்புறம் நீ உன் லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன்னு. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். கார்த்தி கேக்குறாரு, சொல்லுங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, இது மாதிரி உனக்கும் ரேவதிக்கும் சாந்தி முகூர்த்த ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் ரேவதி கிட்ட கேட்டுக்கோங்க, அவங்க ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு ஏன் பேச்சுதான் கேட்பா, அவ கண்டிப்பா இன்னொருத்தவங்க பேச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவ கண்டிப்பா நான் சொல்றதுக்கு சரி சொல்லிதான் ஆகணும். சோ அதனால நீ கவலைப்பட வேணாம். கார்த்தி சொல்றாரு, மேடம் இது ரேவதி வந்துட்டு பாவம் மேடம், தான் கல்யாணம் பண்ணிருக்கா, இனிமேல சரியான கோவத்துல இருக்கா. ஒருவேளை பிரச்சனை வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. சோ எதுக்கும் பாத்துக்கோங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் பாத்துக்கிறேன், நீ மட்டும் ஜோதிடரை கூப்பிடு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ராஜராஜா நேரா ரேவதிய போய் பாக்குறாங்க. ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா காலையில உங்களை மரியாதை குறைவா பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி உன் எந்த தப்பும் இல்ல, திடீர்னு இப்படி கல்யாணம் ஆனா யாருக்குதான் கோவம் வராம இருக்கும். இப்படி பாருமா, ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த டிரைவர் ராஜா தப்பானவெல்லாம் கிடையாது. அவன் ரொம்ப நல்லவம்மா. கண்டிப்பா வந்துட்டு உன்னை நல்லபடியா பாத்துப்பான். அவன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதனால நீ பொறுமையா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழுமா. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அப்பா என்னால கண்டிப்பா வந்துட்டு ஒத்துக்கவே முடியாதுப்பா.
அவரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காருப்பா. சந்திரா சித்தி பல தடவை சொன்னாங்க, ராஜா எதுக்காக வீட்டுக்குள்ள வந்திருக்காரு, எதுக்காக இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வராரு அப்படின்னு என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. ஆனா நான் தான் அவரை ரொம்ப நல்லவருன்னு நினைச்சு இப்படி ஏமாந்துட்டேன். அதே சூழ்ச்சியில தான்ப்பா நீங்களும் இருக்கீங்க, டிரைவர் ராஜா நல்லவர் அப்படின்னு. ஆனா அவரு நல்லவரே கிடையாதுப்பா. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, இந்த கல்யாணம் எதுக்காக கட்டாயமா நடந்து முடிஞ்சிச்சுன்னு உனக்கு தெரியுமில்ல. ஒரு பக்கம் உனக்கு ஜாதகத்துல பிரச்சனை, அதனால உடனே மனமேடைக்கு ஏறின உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஒரு கட்டாயம். ஆனா இன்னொரு பக்கம் நான் என் அப்பா அம்மாவை பார்ப்பேன். உன் கல்யாணம் முடிஞ்சதோட என் அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாப்பா, கல்யாணம் முடிஞ்ச அடுத்த கையோட அம்மா உங்க அப்பா அம்மாவை, அதாவது தாத்தா பாட்டிய பார்க்க போலான்னு அனுமதி கொடுத்தாங்கல்ல. நான் போயிட்டு அம்மாட்ட கேக்குறேன். அம்மா மட்டும் என் விருப்பம் இல்லாம இந்த டிரைவர் ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப மட்டும் என்ன இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்க, நான் போய் அம்மாட்ட கேக்குறேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ராஜராஜா சொல்றாரு, ரேவதி கொஞ்சம் பொறுமையா இரு, அம்மாவா சொல்லட்டுமே, நீ ஏதாவது சொல்ல போய் அம்மா உண்மையில ரொம்ப கோவப்பட்டுட்டா என்ன பண்றது. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்பா அதுக்காக இப்படி பொறுமையாவே இருக்க முடியாதுல்ல. நான் போய் அம்மா கிட்ட கேக்குறேன், இந்த கல்யாணத்துக்கு நான் எதுக்காக ஒத்துக்கிட்டேன். நீங்க போயிட்டு தாத்தா பாட்டிய பாப்பீங்க அப்படிங்கறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்காகவே நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப பொசுக்குன்னு நான் அமைதியா இருக்க முடியுமா, நான் போயிட்டு கேக்குறேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரியோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. ரேவதி சொல்றாங்க, அப்பா நான் மட்டும் அவங்க சொன்ன மாதிரி இந்த டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்ப அம்மா நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். நான் போயிட்டு அம்மா கிட்ட கேக்குறேன் அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா சாமுண்டீஸ்வரிய பார்க்க போறாங்க. சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, வா ரேவதி சொல்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்ககிட்ட நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும்ல. சாமுண்டீஸ்வரி அப்பதான் யோசிக்கிறாங்க. ரேவதி சொன்னாங்கல்ல, இது மாதிரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும்னா அப்பா வந்துட்டு தாத்தா பாட்டிய பாக்கணும் அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சதோட நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வாக்கு கொடுத்திருந்தாங்க. சோ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சொல்லு ரேவதி, ஞாபகம் இருக்கு. ரேவதி சொல்றாங்க, அம்மா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. தாத்தா பாட்டிய பாக்குறதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அதுக்கான நேரம் காலம் வரும், அப்ப சொல்றேன். ரேவதி கேக்குறாங்க, எப்பம்மா நேரம் காலம் வரப்போகுது, கல்யாணம் முடிஞ்சதோட பார்க்க அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி கொஞ்சம் பொறுமையாரு. ரேவதி சொல்றாங்க, என்னால முடியாது, நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ராஜராஜா வராரு. ராஜராஜா வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க உங்க பொண்ணு கிட்ட சொல்லி கொடுத்துட்டு வரீங்க போல. ராஜராஜா கேக்குறாரு, என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி சொல்ற, நான் என்ன சொல்லி கொடுத்தேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல என் பொண்ணுக்கு ஞாபகப்படுத்தினது நீங்க தானே. ரேவதி கேக்குறாங்க, அம்மா நான் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல எனக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு. உங்ககிட்ட இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட காரணமே அதாங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு ஆசைப்பட்ட மாதிரிதான் கல்யாணம் நடக்கல, அட்லீஸ்ட் அப்பா ஆசைப்பட்டையாவது நடக்கணுமே, நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி நீ போயிட்டு அந்த தாத்தா பாட்டிய பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்குறான், அதுவும் ஒரே ஒரு நாள் தான். இது கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னம்மா ஒரு நாள் சொல்றீங்க, 30 வருஷமா அப்பா தாத்தா பாட்டிய பார்க்காம இருந்திருக்காரு, ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் குடிக்கிறீங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, போய் பார்க்கலான்னு சொன்னேன், ஆனா எப்ப போய் பார்க்கலாம், எவ்வளவு நேரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே. நான் எடுத்த முடிவு ஒண்ணுதான், போய் பாக்குறதா இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பெர்மிஷனே கேட்க கூடாது. இதை கேட்டதும் ரேவதிக்கு ரொம்ப ஷாக்கு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, ரேவதி அமைதியா இருமா. உடனே ரேவதி சொல்றாங்க, அப்பா 30 வருஷமா உங்க அம்மா அப்பாவை பார்க்காம இருந்திருக்கீங்க, இப்ப ஒரே ஒரு நாள் போதுமாப்பா. ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி இது போதுமா நான் போயிட்டு அப்பாவை பார்க்க அப்படின்னு சொன்னதோட உடனே ரேவதியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நேரா டிரைவர் ராஜாவையும் கூட்டிட்டு போங்க. இதை கேட்டதும் ராஜராஜா சொல்றாரு, சரிம்மா. அப்ப நம்ம ராஜராஜா வராரு. சாமுண்டீஸ்வரி ராஜராஜாட்ட, இங்க பாரு டிரைவர் ராஜா, இது மாதிரி உன் மாமா அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருல்ல,
அப்பதான் ரேவதிக்கு கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு சொன்னால, இப்ப ரேவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அவங்க தாத்தா பாட்டிய கொண்டு போய் பார்க்க வச்சு அழைச்சிட்டு வா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், மத்தபடி 1 மணி நேரம் கூட தவறக்கூடாது. இது கேட்டதும் கார்த்தியும் சரி அப்படின்ட்டு நேரா ராஜராஜாவை பார்த்து வாங்க மாமா போகலாம் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க அம்மா நானும் போயிட்டு வரேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க நீ எதுக்கு, நீ போக வேணாம். ரேவதி சொல்றாங்க அம்மா நானும் போவேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு எதிர்ப்பு சொல்லவே முடியல. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சேர்ந்து கிளம்புறாங்க. ராஜராஜா நேரா ரேவதிய பார்த்து இங்க பாருமா, இது வரைக்கும் நீ பாட்டியை தான் பார்த்திருக்க, ஆனா உன் தாத்தா எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா? அவரு ரொம்ப நல்லவரும் கூட. உனக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாரு. நீ வா நான் உன்னை கொண்டு போய் காமிக்கிறேன் அப்படின்ட்டு நேரா ரேவதியை கூட்டிட்டு போறாங்க. நேரா பரமேஸ்வரிக்கு நம்ம ராஜராஜா போன் பண்றாரு. பரமேஸ்வரி போன் அட்டன் பண்ணி சொல்லுப்பா ராஜராஜா. ராஜராஜா சொல்றாரு அம்மா சாமுண்டீஸ்வரி உங்களை பாக்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கா. நாங்க அங்க வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி சொல்றாங்க யாருக்கு அனுமதி கொடுத்து வர வேண்டியதா இருக்கு பாரு. நீ ஏன் பெத்த புள்ள, ஆனா நீ இங்க வர்றதுக்கு அனுமதி கேட்டுட்டு வர. இது எல்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பம். அதுக்கு நம்ம ராஜராஜா சொல்றாரு அம்மா கவலைப்படாதீங்க, எல்லாம் இனிமே நல்லதாவே நடக்கும். கூடிய சீக்கிரம் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேரும். அதுக்கான ஆரம்பம் தான் இது. நான் வந்துகிட்டே இருக்கேன், அப்பாவை நிக்க சொல்லுங்க. இது கேட்டதும் பரமேஸ்வரியும் சரிப்பா அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு ராஜ சேதுபதிய பாக்குறாங்க. ராஜ சேதுபதி பரமேஸ்வரிய பார்த்து பரமேஸ்வரி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க. பரமேஸ்வரி சொல்றாங்க இங்க பாருங்க, இது மாதிரி நம்ம பையன் நம்மள பார்க்க வரான். இது கேட்டதோட ராஜ சேதுபதிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பரமேஸ்வரி சொல்ற? பரமேஸ்வரி சொல்றாங்க ஆமாங்க, அவன் இப்ப நம்மளதான் பாக்குறதுக்கு வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதோட அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே நேரத்துல காரை வந்து நிக்குது. நம்ம கார்த்தி அந்த காரை விட்டு இறங்குறாரு. கூடவே ரேவதியும் இறங்குறாங்க. அப்ப பரமேஸ்வரி கார்த்தி ரேவதிய பார்த்துட்டு அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. பரமேஸ்வரி ஆரத்தி எடுத்துட்டு வந்துட்டு 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் ராஜராஜா வராரு. ராஜராஜாவை பார்த்ததோட ராஜ சேதுபதி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி போய் அவங்க ராஜராஜாவை கட்டி பிடிச்சி என் மகனே இப்பதான் வந்துட்டு உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சாடா. ராஜராஜா சொல்றாரு அப்பா எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை, என்னால எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிட்டு அதான்ப்பா அப்படின்னு சொன்னதோட உடனே ராஜ சேதுபதி சொல்றாரு இங்க பாருடா, இனிமே கவலைப்படாத, நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கும் அப்படின்னு சொன்னதோட ராஜராஜா சொல்றாரு எங்கப்பா சாமுண்டீஸ்வரி உங்களை பாக்குறதுக்கு கொஞ்ச நேரம் தான் எனக்கு அனுமதி கொடுத்தா, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். அவ மாறுவா அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லப்பா. அதுக்கு ராஜ சேதுபதி சொல்றாரு அதெல்லாம் சீக்கிரம் அவ மாறிடுவா, என் பேரை வந்துட்டான்னு அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா ராஜ சேதுபதி கிட்ட அப்பா கார்த்தி தான், கார்த்தி அப்படிங்கிறது இன்னும் ரேவதிக்கு தெரியாது, அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இது கேட்டதும் ராஜ சேதுபதியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.